தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய ரயில் பயணிகளுக்கு ஒரு மிக முக்கியமான செய்தி. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் சுமார் 840 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பிரம்மாண்ட மறுசீரமைப்பு பணிகள் மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. விமான நிலையத்திற்கு இணையான வசதிகளோடு உருவாகி வரும் இந்த ரயில் நிலைய பணிகள் காரணமாக வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் சில எக்ஸ்பிரஸ் ரயில்கள் எழும்பூருக்கு பதிலாக தாம்பரத்திலிருந்து இயக்கப்பட உள்ளன. மொத்தம் 5 கட்டங்களாக திட்டமிடப்பட்டுள்ள இந்த சீரமைப்பு பணியில் தற்போது 3வது கட்ட பணிகள் விறுவிறுப்பாக நடந்து வருகின்றன. பயணிகள் காத்திருக்கும் நவீன அறைகள், எஸ்கலேட்டர்கள், லிப்ட் வசதிகள், பிரம்மாண்ட நடை மேம்பாலங்கள் மற்றும் உணவகங்கள் என எழும்பூர் ரயில் நிலையத்தின் முகமே மாறப்போகிறது. குறிப்பாக காந்தி இர்வின் சாலை பகுதியில் உள்ள முதல் 5 நடைமேடைகளில் 18 மீட்டர் அகலமும் 120 மீட்டர் நீளமும் கொண்ட இரும்பு நடை மேம்பாலம் அமைக்கும் பணிகள் 500 மெட்ரிக் டன்னுக்கும் அதிக எடை கொண்ட ராட்சச கிரேன்கள் மூலம் நடைபெற்று வருகின்றன. அடுத்து வரும் வாரங்களில் 6வது நடைமேடையிலிருந்து புறநகர் மின்சார ரயில்கள் செல்லும் 10 மற்றும் 11வது நடைமேடைகள் வரை இந்த இரும்பு பாலத்தை இணைக்கும் பணிகள் தொடங்க உள்ளன. இந்த பணிகள் நடக்கும்போது தினசரி ஆயிரக்கணக்கானோர் பயணிக்கும் புறநகர் மின்சார ரயில் சேவை பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக மின்சார ரயில்களின் நடைமேடைகள் 5 மற்றும் 6வது பிளாட்பாரத்திற்கு தற்காலிகமாக மாற்றப்பட இருக்கின்றன. மின்சார ரயில் போக்குவரத்தில் எந்தவித இடையூறும் ஏற்படாமல் தவிர்க்கவே எழும்பூரிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு புறப்படும் முக்கிய எக்ஸ்பிரஸ் ரயில்கள் சிலவற்றை ஆகஸ்ட் மாதம் முதல் தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்தே இயக்க ரயில்வே நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. ரயில்வே நிர்வாகம் மாற்றப்பட உள்ள ரயில்களின் எண்கள் மற்றும் பெயர்கள் அடங்கிய பட்டியலை விரைவில் முறைப்படி அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சமீபத்தில் சென்னை எழும்பூர் கோட்ட மேலாளர் சைலேந்திர சிங் மற்றும் உயரதிகாரிகள் எழும்பூர் ரயில் நிலைய பணிகளை நேரில் சென்று ஆய்வு செய்து இந்த மாற்றங்கள் குறித்த ஆலோசனைகளை மேற்கொண்டனர். எனவே ஆகஸ்ட் மாதத்தில் தென் மாவட்டங்களுக்கு பயணம் செய்ய திட்டமிடும் பயணிகள் தங்களது ரயில் புறப்படும் இடம் எழும்பூரா அல்லது தாம்பரமா என்பதை முன்பதிவு சீட்டிலும் ரயில்வே அறிவிப்புகளிலும் சரிபார்த்து கொள்வது அவசியமாகிறது. மறுசீரமைப்பு பணிகள் விரைவாக முடிந்து எழும்பூர் ரயில் நிலையம் புதிய பரிணாமம் பெறும் வரை பயணிகளின் தற்காலிக ஒத்துழைப்பு அவசியம் என தெற்கு ரயில்வே கேட்டுக் கொண்டுள்ளது.